நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. அவர் யார் பெயரையும் சொல்லி ஒரு விமர்சனம் வைக்க மாட்டேன். தொடக்கத்தில் முதல் மாநாட்டில் சொன்னார், நான் யாரையும் தனி மனித தாக்குதலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனா இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க, ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. பாருங்க, எடப்பாடி இங்க 10 நிமிஷம் தான் பேசிருக்காரு, அரை மணி நேரம். அவருக்கு அரை நாள் கொடுக்குறாங்க. 6 மணி நேரம் கொடுத்தா அவர் எல்லா இடத்துலையும் 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. அப்ப 10 நிமிஷம் பர்மிஷன் கிடையாது. கரெக்ட், 6 ஹவர்ஸ் தான் பர்மிஷன். ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 to 6 கொடுத்துட்டு பர்மிஷன் லெட்டர் வந்துருச்சு. வந்த பிறகு அதை கேன்சல் பண்ணாங்க. இவ்வளோ லோடா அள்ளி விற்கிறாங்க. அதனால நம்ம அப்போ எவ்வளவு கொள்ளையடிப்பாங்க. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளவு லட்சம் கொள்ளை. ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கோடி. இவ்வளவு கோடி அடிச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? இதுவரையும் ஒரு ஆப்ஷன் இல்லாம இருக்கு. நீ 5 வருஷம் கொள்ளையடிச்சிக்க, நான் 5 வருஷம் அமைதியா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொள்ளையடிக்கும்போது நீ அமைதியா. உங்க ரெண்டு பேருக்குள்ள இது நான் சேலஞ்சே பண்றேன். இங்கே இப்ப கட்டிங் போயிட்டு இருக்கிறேன். பிஜேபி இங்க நான் வர முடியாது. ஆனா எனக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ பூர்த்தி பண்ணி கொடுத்துரு. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். திருடுருவாங்க விட்டா. மாநாடு கான்செப்ட்ல இருந்து தேர்தல் அறிக்கை வரையும் திருடுறதெல்லாம் உங்களுக்கு அதாவது இது மட்டும் கிடையாது. பணத்தை மட்டும் திருடுவதில்லை, அறிவையும் ஐடியாஸையும் திருடுறவங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ஃபிலிக்ஸ் திரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நெல்லையில இந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார்ல, என் மேல அதிகமா அந்த அவதூறுலாம் பரப்புறாங்க, தனிப்பட்ட ரீதியா பரப்புறாங்க, ஜனநாயகனை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லாரு. இதுக்கு மேலே எடுபடுமா சார் இந்த அவதூறுகள்லாம்? இல்லைங்க, சரி, ஹி இஸ் அ டீசன்ட் மேன். தொடக்கத்துலேருந்து என்ன ஒரு மீட்டிங், நீங்க அவர் யார் பெயரையும் சொல்லி ஒரு விமர்சனம் வைக்க மாட்டார். சிஎம் சார் தான் சொல்லுவார், முக ஸ்டாலின் சொல்ல மாட்டார். சிஎம் சார் அதே மாதிரி இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் வேலை வாங்கி தரேன்னு காசு அடிக்கிறாரு, அவர் இவ்வளவு ஊழல் பண்ணாருன்னா பேரை சொல்லாம தான். இதை அவர் தொடக்கத்தில் முதல் மாநாட்டில் சொன்னார், நான் யாரையும் தனி மனித தாக்குதலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். ஆனா இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க, ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. அப்போ எவ்வளவு நாள் தான் நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க சரி ஓகே, இது எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ண பிறகுனாச்சும் நம்மளுக்கு ஒரு நேர்மையான வாய்ப்புகள் இங்க கிடைக்கும்னு நினைக்கும் போது அப்பயும் நடக்கலையே. சென்னைக்குள்ள அவரால் பிரச்சாரத்துக்கு போகவே முடியலையே. உண்மையில யார் தான் சார் காரணம்? எதனால பெர்மிஷன்? காவல்துறை தாங்க. காவல்துறை எதுக்கு? காவல்துறைன்னா அவங்க ஆன் தேர் ஓனர் செய்வாங்க. இல்ல இங்க பார், அவன் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். மேக் ஷூர் தட் ஹி டஸ் நாட் கேம்பெயின் ஹியர். இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வில்லிவாக்கத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க 12லேருந்து 1 வரைக்கும், அப்புறம் 2லேருந்து 3 டி நகர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏன் சார் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தொகுதியில் வச்சு போய் பரப்புரை பண்ணிருக்கலாம்? இப்போ 2லேருந்து 6 வரையும் 3, 4, 5, 6 4 மணி நேரம். 4 மணி நேரம் தான் நம்ம கேட்குறோம். அந்த 4 மணி நேரத்தில் வில்லிவாக்கத்தில் ஆரம்பிக்கிறோம், அடுத்த தொகுதி டி நகர் வரையும் பேசிட்டு போயிடுறோம். 6 மணி நேரம். ஓகே, ஒரு இடத்துல 10 நிமிஷம் பேசுறாரு, 5 நிமிஷத்துல பேசுறாரு, இல்லை கடந்தே வர்றாரு. இதுதான் எங்களுடைய நேரம். இது எல்லாருக்கும் இப்படிதான் கொடுக்கப்படுது. இதுல வேற ஃபேஸ்புக்கில் உருட்டிட்டு இருப்பாங்க முட்டாள்கள் சில பேர். பாருங்க, எடப்பாடி இங்க 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, அரை மணி நேரம். அவருக்கு அரை நாள் கொடுக்குறாங்க. 6 மணி நேரம் கொடுத்தா அவர் எல்லா இடத்துலையும் 10 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. அப்ப 10 நிமிஷம் பர்மிஷன் கிடையாது. கரெக்ட், 6 ஹவர்ஸ் தான் போகும். 6 ஹவர்ஸ் தான் பர்மிஷன். ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 to 6 கொடுத்துட்டு பர்மிஷன் லெட்டர் வந்துருச்சு. வந்த பிறகு அதை கேன்சல் பண்றாங்க. இதுதான் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, சென்னை கமிஷனர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அவர் தானே பண்ண முடியும், அவர் தானே ப்ரெஷர் போடுறாரு. அந்த ஸ்டேஷன் என்ன சார் இப்படி சார், எங்களால் முடியல சார், ப்ரெஷர் தாங்க முடியல சார். நான் அந்த லோக்கல் அதிகாரி தன்னை பாதுகாக்கிறதுக்கு உண்மையை சொல்லி தானே அவரு. அப்ப இப்படி பண்ணும்போது இதை வேற வக்காலத்து வாங்குறதுக்கு நாளை புது வாடகை வாயிலாம் வந்துருச்சு. இன்னைக்கு பழைய வாய்களுக்கு மதிப்பிழந்து போயிருச்சு. அதனால புது வாய்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இல்ல, இப்ப செக்ரட்டரியை மாத்திராங்க, சீஃப் செக்ரட்டரியை மாத்திராங்க, டிஜிபியை மாத்திராங்க. ஏன் சென்னை கமிஷனர் மாத்தாம இருக்காங்க? they should change. மாத்தி ஆகணும்ல சார். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு சார், இன்னும் மாத்தாம இருக்காங்கன்னா சோ எலெக்ஷன் கமிஷன் ஏன் நம்ம எலெக்ஷன் கமிஷனை ப்ளேம் பண்ண வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃபேரா நடந்துப்போம். தே மே சேஞ்ச்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கு, எனக்கு இருக்கு. they have to, ஏன்னா it is a free and fair election. மக்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, தன் ஆட்சியாளர்களை யார் நம்ம அடுத்த 5 ஆண்டுகள் ஆள போறாங்கன்னு
யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அதை வந்து ஒரு நேர்மையான தேர்தலாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்ல. ஓகே, இது வந்து நம்ம வந்து ஒரேடியா சென்னை கமிஷனர் மேல நம்ம குற்றச்சாட்டும் வைக்கல. ஆனா ஏன் மாத்தாம இருக்குன்றதா மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதான் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மாத்துவாங்க. அதற்கு வந்து 2-3 உங்களுக்கு டிஜிபி முதல் தடையா இருக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் பரிந்துரை பண்ணணும். அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி தான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர்ல அவர் இன்வால்வ்டு. அவர் தடையா இருந்திருக்கலாம். இப்ப இவங்க ரெண்டையும் மாத்தின பிறகு அடுத்த முயற்சி எடுக்கலாம். ஓகே சார், இப்போ தாவேக்காக்கு பரப்புரை எல்லாம் போறாங்களா சார்? அங்க வேற ஃபீல்டுல அவங்க ஏதோ சிக்கல் எல்லாம் ஏதோ அனுபவிக்கிறாங்க. இல்லைங்க, சிக்கல்கள் இந்த சென்ஸ் நீங்க கோயம்புத்தூர் திருச்சியில பாத்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் நேத்து அவ்வளோ இல்லை. அதை நம்ம விசிபிளாக பார்க்க முடியுது. பட் இருந்தாங்க, அவ்வளோ இல்லை அப்படின்றது தான். இப்போ ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சிக்கலை வந்து அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து எதுவும் பிரச்சனையா சார்? தாவேக்கா தரப்புல இருந்து இந்த இடம் கேட்கறத வேற இடம் கொடுக்கும். நாங்கள் வந்து எப்படியுமே இடத்துக்கு தேர்வு பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கொடுங்கன்னு கேட்போம். அதில் எங்களுக்கு சேஃப்னு சொல்லுவோம். ஆனால் போலீஸ் வந்து டெசிக்னேட்டட் ஏரியான்னு இங்கே இருக்குது. இங்கே தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். இங்கே வந்து போராட்டம் நடத்துறதுக்கு எந்த இடத்த இவ்வளோ நாள் அலாட் பண்ணியிருந்தாங்க? வள்ளுவர் கோட்டம். இப்போ அதை அலாட் பண்ணுறதில்ல. எல்லா போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடக்கும். இப்போ அதை தூக்கி எங்கே போட்டாங்க? நேரு ஸ்டேடியம், ராஜரத்னம் ஸ்டேடியம்லாம் போட்டிருக்காங்க. அதை யார் எல்லாரும் கட்சிகளும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தை கேட்குதா? இல்லை, அவங்க டெசிக்னேட் பண்ண இடம். அப்போ இந்தந்த டெசிக்னேட் பண்ண இடங்களை அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதில் நாங்கள் பிக் அண்ட் சூஸ். ஓகே, இந்த இடத்த எடுத்துக்கிறோம், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம தான் சூஸ் பண்ண போவோம். அதை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி அவர்கள் வச்சிருக்க இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். சார், அந்த தூத்துக்குடி கூட்டத்தில், நெல்லை கூட்டத்திலே ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சார். இந்த விஜய் வந்தா ஒரு பைசா எடுக்க மாட்டான், எனக்கு அந்த அவசியமும் இல்லை அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார். அது எப்படி சார் அது வந்து சேலஞ்ச் பண்ணி? ஏன் மற்றவங்களாம் பண்றாங்களா? அது என்னங்க மற்றவங்களாம் பண்றாங்களான்னு கேட்குறீங்க? என்ன கொள்ளையடிக்கிறாங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆற்று மணல் அதை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ண மேனுஃபேக்சர் நீங்கள் பண்ணுறல, அது அங்கேயே இருக்குது, அப்படியே கிடக்குது. இவங்க அதிகபட்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புல்டோசர் தான் வாங்குறாங்க, ரைட்டுங்களா? அதை அள்ளி அப்படியே கொட்டி எடுத்துகிட்டு போய் லாரியில் விற்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கேபிட்டல் எதுனா இந்த புல்டோசர் தான். ஆனால் அந்த புல்டோசரோட பல மடங்கு, இந்த லாரியும் புல்டோசரோட பல மடங்கு அதிகமாக அந்த மணல் விற்கப்படுது. எவ்வளோ இதை திருப்பி ஒரு மணல் ஒரு துகளை உருவாக்க முடியுமா எங்களால்? முடியவே முடியாது. அப்போ இது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் வேணுன்றது அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவ்வளோ லோடா அள்ளி விற்கிறாங்க. அதனால் நம்ம அப்போ எவ்வளோ கொள்ளையடிப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் பீப்புள் வந்து போலி ரசீதுலாம் அடிக்கிறாங்க. அதுக்கு அடிக்கலான்றதை நம்ம வந்து ஒத்துக்க முடியாது. அடிப்பாங்க. தனியார் நிறுவனங்கள் தான் லாபத்தை அதிகரிக்கிறதாக பண்ணுவாங்க. அரசு போலி ரசீது அடித்தா என்னதுக்காகுது? அதுதான் இடி கூட குற்றச்சாட்டு. ஆமாம், ஏங்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றது, இந்த ஜிஎஸ்டியை எவேட் பண்ணுறது போலி நம்பரு, போலி ட்ரிப் ஷீட்டு, இதை செய்வதெல்லாம் அரசு அதிகாரிகளே உடந்தையா இருக்காங்களா? ஏடி மைனிங் தான் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஏடி மைனிங் வந்து பக்கத்துல வந்து அவர் பேர் என்ன, கரிகாலனுடைய கேங்கோட தான் இருப்பாரு. இது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளவு லட்சம் கொள்ளை, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ் போகுது. அப்போ இது இவ்வளவு கோடி அடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னதான் சார் இருக்கும் இவ்வளவு? அது ஒரு மனநோய்ங்க. கோடியா நீங்க அது ஒரு மனநோய் உண்மையிலே. ஐ திங்க் ரோம்ல வாமிட்டோரியம்னு ஒன்று இருந்தது. மக்களுக்கு வந்து அந்த ரோம் நகரம் வந்து நல்ல எக்கனாமிக்கலா ப்ராஸ்பரிட்டி வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையும் காசு வந்துருச்சு. காசு வரும்போது அவங்களுடைய நிறைய ஹேபிட்ஸ் வரும்ல, வைன் குடிக்கிறது ஹேபிட்டாக இருக்கும், பல ஹேபிட்ஸில் வரும்போது சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வந்துச்சு. சுவை, அந்த சுவையை வந்து சாப்பிட்றது. ஆனால் நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, இவ்வளோதான் நீங்கள் சாப்பிட முடியும். அந்த சுவை அதுக்கப்புறம் உங்களுக்கு நாக்கு கீழே போனால் அது வந்து உணவாக மாறணும், வயிறு ஃபுல்லாகிடும். அதனால மறுபடியும் சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் வெளில எடுக்கணும்ல. அதனால அது வாமிட் எடுக்கிறது தனி பிளேஸ். அந்த தட்ஸ் கால்ட் வாமிட்டோரியம். நீங்கள் போயிட்டு வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்றது, வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்றது. என்ன பண்றதுன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி அதே மாதிரி தான் இது. பணம்ன்றது என்ன, நீங்க பணத்தை எவ்வளவு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அது மக்களுக்கே போய் கொடுக்கலாமே, நல்லது செய்யலாமே. அதுக்கு தான் விஜய் வந்திருக்காரா சார்? உண்மையிலே அதுக்கு தாங்க. இங்க இதுவரையும் ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துங்க. நீ 5 வருஷம் கொள்ளையடிச்சிக்க, நான் 5 வருஷம் அமைதியா இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொள்ளையடிக்கும் போது நீ அமைதியா இரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இது நான் வந்து சேலஞ்சே பண்றேன். திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்து மக்கள் பணத்தை திருடிய
அமைச்சர்களை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றம் அவங்க பண்ணாங்க. சொன்னாங்களா? ஏன் ஒருத்தர் கூட எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். அறப்போர் போயிட்டு கோர்ட் டைரக்ஷன் வாங்கி அப்பயே எஃப்ஐஆர் போடாமல் என்ன சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ அவங்க வந்து ஊழலே செய்யலையா? அப்ப நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. இங்கே இப்போ கட்டிங் போயிட்டு இருக்குன்றேன். ஓகே, செம்ம டீலிங் போயிட்டு இருக்கு. செம்ம டீலிங்க. அதை உடைக்கிறதுக்கு நான் வர்றதுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. நான் வந்துட்டேன், நான் தாவேக்கா வந்துச்சுன்னா இங்க 2 பேருமே கொள்ளடிக்க முடியாதுல்ல. ஓகே, அதுதான் அந்த காண்டுன்னு சொன்னாங்க. அதுதான் காண்டு. அப்ப எப்படி சார் எல்லா ஃபோர்ஸும் பயன்படுத்துவாங்களே சார் திரு விஜய் அவர்களை முடக்கிறது? அதுதான் சொல்றேங்க, எல்லா ஃபோர்ஸையும் நீங்க பயன்படுத்தலாம், ஆனா மக்கள் ஃபோர்ஸை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? அதுதான் நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆமா. இல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் பக்கத்துலயே நிக்கிறாங்க சார், ஆதரவு கொடுக்குறேன்னு நிக்கிறாங்களே சார். அவ்வளவு பேர் நிக்கிறாங்களே. தூத்துக்குடி நெல்லை வந்து எப்படி வரவேற்குது? ஏன்னா அது டவுன் சவுத்துக்கு ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறாருன்னு ஆமா, நினைக்கிறேன். இதான் இவ்வளவு first time ஆதரவு போறாரு. இருக்கும்னு நான் நினைக்கல சார். இல்லைங்க, எங்க போனாலும் இவ்வளவு ஆதரவுங்க. இவங்க இவ்வளவு நாள் ஒரு 5000 பேர் தான் கூப்பிடணும், 10,000 6,000 restrictions ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. SOP லாம் இப்ப ஒண்ணுமே waste இப்ப. கியூஆர் கோட் தான் வைக்கணும், இப்படிலாம் சொல்லி தானே இப்போ எங்க போனாலும் இதை விட பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருக்கும். ஆனா இவங்களோட அழுத்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் இப்ப SOP போட்டுருக்காங்கன்றீங்க. எஸ்ஓபி அதுக்கு தான் போட்டாங்க. என்னங்க அது? ரெக்கக்னைஸ் பண்ண பார்ட்டிக்கு ஒண்ணா, அன்ரெக்கக்னைஸ் பார்ட்டிக்கு ஒண்ணா, 5000 பேருக்கு மேல வந்ததுன்னா அரசு பொறுப்பேற்றுக்காதான். அதுக்கு வேற ஒரு டெபாசிட் வேற சொன்னாங்களே சார். அதான் டெபாசிட் ஒண்ணு. என்னது இது? வாட் நான்சென்ஸ் இஸ் இட்? சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் தானே. அதான் சட்டத்தின் ஜனநாயகம் ஆட்சி, கூட. ரூல் ஆஃப் லா அப்படின்றது, சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். அது சட்டத்தின் ஆட்சின்னா அதான். இப்ப சட்டத்தின் ஆட்சியா நடக்கலையே. அவங்க விஜய் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொன்னார்ல சார், என்னன்னா இங்க வந்து பாஜகவுக்கும் உங்களுக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கு. அதை தான் வந்து மம்தா பானர்ஜியும் சொல்றாங்களே சார். இது எப்படி சார் இந்தியா பிளாக்ல இருக்கிற அவங்களே சொல்றாங்க? ஏங்க நான் சொல்றேனுங்க, பிரதமர் இங்க வராரு, மழை பெய்யுது, வெள்ள கூட எடுத்துட்டு போனாங்க. உண்மையா போய் இடி ரைடு நடக்கும் போதெல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையா? இது இவங்க போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க வராங்களா? இப்போ KN நேரு மேல இடி 180 பக்கம் புகாரா சீல் பண்ணி கவர்ல எதுக்கு டிஜிபி கொடுக்குது? குற்றச்சாட்டு இருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஃபைல் இவங்களே பண்ணுவதற்கு கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம். ஏன் வாங்கல? ஓகே, சோ இதான் அந்த ரகசிய டீல். ஆமா, இவ்வளவு நாள் ஏன் அவரை கை வைக்கல? சார் என்ன சார் லாபம் அப்படி பண்றதுக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள? ஏங்க இங்க என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்னுடைய பிஜேபி இங்க நான் வர முடியாது, ஆனா எனக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துரு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. சோ இது வந்து விஜய்கிட்ட வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்களா? இது மாதிரி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? யாரு? பிஜேபி. எந்த வித அழுத்தத்திற்கும் நெகோசியேஷனுக்கும் அவர் வந்து அடிப்படை, he has his own விஷன். அந்த விஷனுக்கு தானே அவர் டிராவல் பண்ணுவாரு. ஏன்னா நேத்து அந்த விஷயம் சொல்லியிருந்தாரு, ஜனநாயகன் முடக்கினது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. ஆமா, ஆப்வியஸா. அப்ப ஃபைட்டிங்லாம் இனிமே எப்படி சார் இருக்க போகுது? 2 சைடும் பிரஷர் கொடுக்குறப்ப ஸ்டேட் சென்ட்ரலும் கொடுத்தா இசைங்க, மக்கள் இருக்கும்போது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்க வந்து தைரியமா எதுக்கலாம். மக்கள் செல்வாக்கு ஏங்க இவ்வளோ பெரிய மோடி அரசுங்க. பஞ்சாப் விவசாயிகள் வந்து அதை வந்து நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போனாங்களா இல்லையா? போராட்டம் பண்ணி எவ்வளோ அந்த சட்டத்தையே திரும்ப பெற்றுச்சா இல்லையா? சிஏஏ, NRCS எவ்வளோ பெரிய போராட்டங்கள். ஏங்க இப்போ இதெல்லாம் போடாதீங்க, ஓட்டு வராது, ஏதோ ஒரு ரீசனுக்காக. அப்போ மக்கள் சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றல். அது அதை இவர்கள் இதுவரையும் புரிந்து கொள்ளவே இல்லை. அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்காக தொடர்ச்சியாக பல 2-3 10 ஒர்க் பண்ணது தலைவர் விஜய். அதான் சொல்றேன்ல, நான்லாம் வந்து உங்க வீட்டுக்குள்ள அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, 30 வருஷமா உங்க வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியுன்றாரு. சார் எனக்கு டவுட் சார், ஆக்டரா தாண்டி எப்படி சார் இவ்வளவு பெரிய பேரன்பை சம்பாதிச்சாரு? அதுதாங்க, அதுக்கு அவர் கஷ்டப்பட்டதுன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ சொல்றாருன்னா, அது என்னன்னா அவ்வளோ மக்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா படிப்பகங்கள், மக்கள் இயக்கம்ன்ற மாறின பிறகு படிப்பகங்கள், விருந்தகங்கள், பிளட் டொனேஷன்ஸ், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எவ்வளோ எப்போதுமே உன்னுடைய நீ ஒரு தேவையில் இருக்கும்போது நான் பக்கத்தில் நின்னு வைங்களேன், நம்பிக்கையை கொடுத்தோம். எப்போதும் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நன்றி கடனாக இருப்பீங்க. நான் வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், இந்த பிரச்சனையில் வந்துருக்கும்போது இந்தப்பா நாங்களாம் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ வந்து நீ கமப், இதை விட்டு நீ வெளில வந்துடு அப்படின்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அந்த டைமில் எவ்வளோ இதுவாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக சார், நன்றி கடன். ஆமாம், இதை எவ்வளோ பல
பல லட்சம் பல கோடி மக்களுக்கு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கேட்டா விஜய் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்களே. இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவனா இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, பண்ணவரை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. So, அந்த நன்றி கடனை வந்து வாக்கா செலுத்த சொல்ல போறேன். அது இல்ல, நன்றி கடன் மட்டும் இல்ல, இவர் மேல உள்ள நம்பிக்கை. இவர் வந்தா நம்மளுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு சொல்றாருல. ஆமா ஆமாங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த இளைஞர்களுக்கு இவங்க வந்து திமுக அரசு 2021 தேர்தலுக்கு எடுத்து படிச்சு பாருங்க. அரசு காலி பணியிடங்கள் 5,50,000 இருக்கு. நாங்க வந்து 10 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஆனா 5,50,000 காலி பணியிடங்களை நாங்க நிரப்போம்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் டிஎன்இபி டான்ஜெட்கோ ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து 60,000 80,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருவாங்க. எத்தனை பேருக்கு ப்ராமிஸ் பண்ணுது? 5 லட்சம் பேருக்கு ப்ராமிஸ் பண்ணுது. படித்த பட்டதாரி மற்றும் டிப்ளமோ ஹோல்டருடைய வேலை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 28லேருந்து 32% தமிழ்நாட்டில். இது ரொம்ப அதிகமான நம்பர், ரைட்டுங்களா? இந்த லட்சத்தில் 80,000 பேர் தான் போஸ்டிங் கடைசி 5 வருஷத்துல போட்டு அடுத்தது இப்போ தினமா விட்றாங்க. நாங்கள் வந்து 2 லட்சம் கொடுப்போம் வேலைன்னு சொன்னதே செய்யல. அதில் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. அப்படி இருக்கும்போது இப்போ டிஎன்பிஎஸ்சி 40 லட்சம் பேர் குரூப் 4க்கு அப்பியர் ஆகிறாங்க. 40 lakhs people. அவன் எல்லாருக்கும் இவங்க மேலே இருக்கா, செம்ம ஓமா இருக்கும், ரைட்டா? அவங்கெல்லாம் என்னப்பா, அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக நடத்துவோம், 1 நேருக்கு முன்னாடியே நாங்கள் டைம் டேபிள் போட்டுருவோம், எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும், அதுக்குன்னு தனி சட்டமே ஏற்றுவோம் அப்படின்னும் போது அவனுக்கு நம்பிக்கை வருதா? காலேஜ் முடிச்சிட்டாங்க, எனக்கு வயசு 29க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு வேலையே கிடைக்கல. எப்பா டோன்ட் வரி, இந்த உனக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரையும் உனக்கு ஸ்டைஃபன் வந்து நான் 4,000 rupees தரேன், அதை வச்சுட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டிக்கலாம்ல வாழ்க்கையை, வேலை தேடிக்க அது வரையும். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேங்க, எனக்கு வேலை தெரியல, எனக்கு புதுசுன்றதுனால கம்பெனியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். டோன்ட் வரி, வில் பே யூ 10,000 per month, 3 months 6 months அங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணி அந்த வேலையை கற்றுக்க. அந்த வேலையை கற்றுக்கும் போது அவன் உனக்கு சம்பளம் தரல, நான் சம்பளம் தரேன் உனக்கு, சம்பளம் நீ வேலைக்கு போயிடு. ஸோ இப்படி ஒவ்வொரு செக்டாரையும் பார்த்து அவங்க பண்ணும்போது ஏன் இந்த செக்டாரில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை வராது? மகளிருக்கு இந்த 6 சிலிண்டர் ஃபேர் இனஃப். எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து 4 பேர் இருக்கோம், 6 சிலிண்டர் தான் ஒரு வருஷத்துக்கு வருது. இப்போ அவர் சொன்ன ஃப்ரீயாகவும் நாங்கள் இப்போதைக்கு 6 சிலிண்டர் தான் பயன்படுத்துகிறோம். அப்படி இந்த 6 சிலிண்டர் கொடுத்தா யாருமே வந்து சிலிண்டருக்கான காசு இல்லை பணம் போகிறதில்ல. அப்போ ஒவ்வொருத்தையும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய விதத்தில் அவங்க அறிவிக்கும் போது ஏன் வந்து இதில் மக்களுக்கு நம்பிக்கை வராது? நம்பிக்கை வரும், கண்டிப்பா வரும் சார். ஓகே, இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு கொடுத்துட்டாரு மேனிஃபெஸ்டோ, லேடிஸ்க்கும் கொடுத்துட்டாரு. இப்போ ஃபுல்லா மேனிஃபெஸ்டோ எப்போ சார் வரும்? திருடுவாங்க விட்டா. இது சாதாரண ஏன் திமுகவுடைய இந்த 1000 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அது யாருது? கமலஹாசன். அது அப்படியே தூக்கி உள்ள வச்சிட்டாங்களா? அதனால நாங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் விட்டுருவோம். ஏன்னா இவங்க அடிக்கிறதுல வந்து மாபெரும் கிளடிகள். திருடுறதுலாம் எதில் சார்? எல்லாத்துலேயுமே மாநாடு கான்செப்ட்லேருந்து தேர்தல் அறிக்கை வரையும் திருடுறதுலாம் உங்களுக்கு வந்து, அதாவது இது மட்டும் கிடையாது, சொத்துக்களை மட்டும் பணத்தை மட்டும் திருடுவதில்லை, அறிவையும் ஐடியாஸையும் திருடுறவங்க. அறிவு திருவிழாலாம் நடத்துனாங்க சார், அங்கே இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு சார். எப்படி சார் இருக்க போகுது இதுக்கப்புறம் தேர்தல் களம்? சிம்பிளா நீங்க தான் பார்த்துட்டீங்களே, சூப்பரா இருக்கு. விஜய் தரப்புல இருந்து எப்படி இருக்க போகுது? அதான் எங்களுக்கான களம்ங்க இது. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் தான் முதன்மை சக்தி, வி ஆர் த பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவர்கள் எல்லாம் வந்து கற்பனா உலகில் சிறகடித்து படுத்து கொண்டாங்க. அவர் யாருங்க 10 பேரை நிறுத்துறாரா பார்க்கலாம் முதல்ல, அப்படி இப்படின்னு கதையடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வேட்பாளரை போட்டு களத்தில் உறுதியாக நிற்கிறோம். இந்த அலையில் குப்பைகள்லாம் அடித்து ஓரம் கட்டப்படும். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.